நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க, அப்புறம் மும்மொழி கொள்கை பற்றி தீர்மானம் போட்டாங்க, தொகுதி மறுவரை பற்றி தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானங்கள்லாம் என்ன ஆச்சு சார்? சொல்லுங்க, அந்த தீர்மானங்கள்லாம் நீங்க போட்டீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். என்ன சார் தீர்மானம் போடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா சார்? சீரியஸ் மேட்டரா இது? அதுதான் நான் சொல்ல வரேன். மடை மாத்துறீங்க. அதாவது பொன்முடி மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி பேசின பிறகு அதனுடைய பாதிப்பு இருக்குமா இருக்காதா? அப்போ எப்படி நாங்க தேர்தலை வின் பண்றது? பேசாம மத்திய அரசை சுரண்டிக்கிட்டே இருப்போம், குத்திக்கிட்டே இருப்போம். பொறுமையினுடைய எல்லையை மீறி போய் விடுவார்கள். 356 பயன்படுத்தி நம்ம சட்டசபையை கலைச்சிருவாங்க. உடனே நம்மளுக்கு அனுதாபாலை வந்துடும். உங்களுடைய இந்திங்கிற பருப்பு வேகலை, இந்தி எதிர்ப்பு பருப்பு வேகலை, மும்மொழி கொள்கை பருப்பு வேகலை, தொகுதி மறுவரை வேகலை, அதுக்கப்புறமா மன்ரேகா திட்டத்தில் 100 நாள் திட்டத்தில் பணம் தரலன்னு நீங்கள் அதுவும் வேகலை. அதுக்குள்ள அண்ணாமலை போட்டு 39,000 கோடி கொடுத்தது கணக்கு எடு அப்படின்னார் அவர். அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு தான் இப்போ 9.69% எக்கனாமிக் க்ரோத் நம்ம காமிச்சிருக்கோமா நம்ம தமிழ்நாட்டில்? சொல்லுங்க நீங்க. இவங்களுடைய ஆட்சியில் தமிழ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நீங்க சொல்லுங்க. கடைசியாக தமிழ் இலக்கியம் எழுதியது யார்? கண்ணதாசனுக்கு அடுத்ததா. கண்ணதாசன் எழுதியது இலக்கியம். அவனுக்கு அடுத்ததா எவனாச்சும் ஒருத்தன் எழுதிருக்கிறானா? இங்க எல்லாம் ஆபாச கவிஞர்கள் தான் இங்க வந்திருக்கிறது. சங்கர் அவர்களை எதுவும் சொல்றீங்களா? என்ன கலைஞரையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறான். பேரெல்லாம் சொல்லுவேன், வேண்டாம். எனக்கு தெரியும் எந்தெந்த கவிஞர்கள் எப்படிலாம் எழுதிருக்கிறாங்கிறது சொன்னேன்னா அப்புறம் கேவலப்பட்டு போகும். வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய நிதி ஆதாரங்களை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும், வரி ஆதாரங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் மற்ற எந்த மாநிலமும் சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு அவங்க அளவுக்கு புத்தி இல்லைங்கிறதான் அர்த்தம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். பல அரசியல் சூழ்நிலைகள் சமீப காலமாக பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் செய்திகளில் பார்க்க முடியுது. என்ன முடிவு அப்படின்னா ரொம்ப ஒரு பழமையான ஒரு முடிவு தான். 1974 மாநில சுயாட்சியை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கலைஞர் அவர்கள் நிறைய தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. தற்பொழுது 50 வருடங்களை கடந்து அதே மாதிரியான ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு பல விஷயங்களை சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. சட்டப்பேரவையில் அதிமுக பாஜக வெளிநடப்பு செஞ்சிருந்தாலும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கு. அதில் குறிப்பிடத்தக்க தீர்மானங்கள் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டினால் மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகளுக்கே மத்திய அரசிடம் போராடும் நிலை உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காததால் 2000 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு மாநில உரிமைகளை பாதுகாக்க சூரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் தற்பொழுது தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி, KN நேரு, பொன்முடி இந்த 3 அமைச்சர்கள் மீது அதிமுகவினர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. பொன்முடியின் மீது பெண்கள் மீது அவதூறா பேசுனதுக்கும், செந்தில் பாலாஜியின் மீது டாஸ்மார்க் முறைகேடு, KN நேரு மீது வீட்டு வசதித்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் ஊழல் நடந்திருக்கு, நகர்ப்புற வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பல விஷயங்கள் நடந்திருக்கு. தற்பொழுது இந்த தீர்மானங்கள் ரிலேட்டபிளாக பேசலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் உங்களுடைய கருத்து. தீர்மானங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் அதை அடுத்து பேசலாம். ஃபர்ஸ்ட் இதை பேசலாம். அதாவது அவங்க கொன்றாங்களேங்கிறதுனால தான் இவங்க இதை கொன்றாங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். மடைமாற்றம் மாதிரி தான் தோன்றுறது. இது 2026 எலெக்ஷன் வருது, சட்டசபை எலெக்ஷன். இதில் இது டிஎம்கே வெற்றி பெறுமா பெறாதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கூட்டணி கட்சிகளே பிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா செல்வப்பெருந்துக்கே போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்ட்டு. திருமாவளவன் கிட்டத்தட்ட 1 வருஷமாக கதறிக்கிட்டு இருக்கிறாரு. வேல்முருகனும் அதே மாதிரி தான் கதறிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எப்படா இதை இது வெற்றி பெற வேண்டுமே, 2026 தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும்ங்கிறது அவங்களுக்கு வந்துருச்சு.
சரி இதுக்கு வந்து பெஸ்ட்டு என்ன, ஆளுநர் மேலே ஏதானும் அவதூறு சொல்லலாம், ஜெய் ஸ்ரீராம் அவதூறு சொல்லலாம், அப்படின்னா இந்துக்கள் மேலே அவதூறு சொன்னோன்னா சிறுபான்மையர்களுடைய வாக்குகள் கிடைக்கும், இல்லை அது மத்திய அரசு மேலே ஏதானும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மத்திய அரசை வந்து பாரு ஸ்டாலின் எவ்வளோ பயங்கரமான தைரியம் வச்சுருக்கிறா பாரு, மோடி அரசாங்கத்தையே வந்து கேள்வி கேட்குறாரு அப்படின்ட்டு பொதுமக்கள் நம்பி நம்மளை ஓட்டு போட்டுருவாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பாவம் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க, அப்புறம் மும்மொழி கொள்கை பற்றி தீர்மானம் போட்டாங்க, தொகுதி மறுவரை பற்றி தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானங்கள்லாம் என்ன ஆச்சு சார் சொல்லுங்கள்? அந்த தீர்மானங்கள்லாம் நீங்கள் போட்டிங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். தீர்க்கமான முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்டிங்கல்ல, என்ன ஆச்சு அப்புறம்? என்ன சார் சார் தீர்மானம் போடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா சார்? மாநில சுயாட்சியை மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு தீர்மானம் போடுறது ஒரு சீரியஸ் மேட்டரா இது? அதுதான் நான் சொல்ல வரேன். மடை மாத்துறீங்க. அதாவது அடுத்த வருஷம் தேர்தல், நாங்கள் தோற்க போகிறோம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஏன் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது? ராஜாவால் கொங்கு மண்டலம் ஊற்றிக்கிச்சு லாஸ்ட் டைம், ஓகே 2021. இப்போது பொன்முடியினால் மத்திய மண்டலம் ஊற்றிக்க போகுது. ஏன் மொத்த தமிழ்நாடுமே வந்து அடிபட போகுது. பொன்முடி மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி பேசின பிறகு அதனுடைய பாதிப்பு இருக்குமா இருக்காதா? அப்போது எப்படி நாங்கள் தேர்தலை வின் பண்ணுறது? பேசாமல் மத்திய அரசை சுரண்டிக்கிட்டே இருப்போம், குத்திக்கிட்டே இருப்போம். அப்போது மத்திய அரசுக்கு ஒரு பொறுமையினுடைய எல்லையை மீறி போய்விடுவார்கள். 356 பயன்படுத்தி நம்ம சட்டசபையை கலைச்சிருவாங்க. உடனே நம்மளுக்கு வந்து அனுதாபாலை வந்துடும். எப்படி எம்ஜிஆருடைய ஆட்சி, நல்ல ஆட்சியை கலைச்சோம். எம்ஜிஆருடைய நல்ல ஆட்சியை கருணாநிதி சொல்லி இந்திரா காந்தி கலைச்சாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு? எம்ஜிஆர் என்ன பண்ணார்? நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு போய் கேட்டுட்டு வாக்கு வாங்கலை. திருப்பி பெரிய மெஜாரிட்டிக்கு வரலையா அவர்? அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த மத்திய அரசு இந்த ஆட்சியை கலைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு இந்த ஆட்சியை கலைக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் உருட்டி புரட்டி, அதாவது கடைசி அஸ்திரமாக மாநில சுயாட்சி. உங்களுடைய இந்திங்கிற பருப்பு வேகலை, இந்தி எதிர்ப்பு பருப்பு வேகலை, மும்மொழி கொள்கை பருப்பு வேகலை, மாநில சுயாட்சி இது என்னது தொகுதி மறுவரை வேகலை, அதுக்கப்புறமா மன்ரேகா திட்டத்தில் 100 நாள் திட்டத்தில் அதே பணம் தரலன்னு நீங்கள், அதுவும் வேகலை. அதுக்குள்ள அண்ணாமலை போட்டு 39,000 கோடி கொடுத்தது கணக்கு எடு அப்படின்னார் அவர். இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் இந்த மத்திய அரசுக்கு மேலே ஒன்றுமே ஒட்ட மாட்டேங்குது, பாதிப்பே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு அஸ்திரம் தான் இருக்குது, மாநில சுயாட்சி. இந்த மாநில சுயாட்சியினுடைய பின்னணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போவே 62லேயே அவங்க வந்து மாநில சுயாட்சி வேணுங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 67 அண்ணாதுரை வந்தபோது கூட மாநில சுயாட்சி வேணும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். 62, 67 இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அவர் ராஜ்யசபாவில் உறுப்பினராக இருக்கும்போது ராஜ்யசபாலவே பேசுகிறாரு. ஆனால் ரொம்ப பொருள் பொதிந்த பேச்சாக தான் இருக்கும், அழகாக பேசுவார். ஆனால் அது வந்து ரொம்ப ஓப்பனாக பிளண்ட்டாக இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி நாசுக்காக பேசி விட்டுடுவார். அதுக்கப்புறமா இங்கே முதல்வராக மாறுறாரு. முதல்வராக மாறின உடனே அங்கே வந்து நேரு காலம் இல்லை, இப்போ இந்திரா காந்தி காலம். சாஸ்திரி காலம் போயிடுச்சு, இந்திரா காந்தி காலம் வந்துடுச்சு. திருப்பி மாநில சுயாட்சி பற்றி இவங்க பேசுகிறாங்க. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மண்ணாங்கட்டி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்திரா காந்தி அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, வாயை மூடிட்டு இல்லைன்னா அவனுடைய மந்திரி சபையை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. உடனே இவங்கெல்லாம் பதறி போயிட்டு அண்ணாதுரையே சொல்கிறாரு, வேண்டாம்ப்பா விட்டுடுங்கப்பா, ஆட்சியை பறி போயிடும்ப்பா, மாநில சுயாட்சி நம்ம வந்து இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா கருணாநிதி வந்தபோது கூட மாநில சுயாட்சி பற்றி பேசவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? இந்திரா காந்தி இருந்தாங்க, அதுக்கப்புறமா இந்திரா காந்தி போன பிறகு ராஜீவ் காந்தி இருந்தார், அதுக்கப்புறமா இவர் இருந்தார், அவர் பேர் என்ன, நரசிம்ம ராவ் இருந்தார். வாஜ்பாய் பீரியடில் இவங்களே வந்து கூட்டணியில் இருந்தாங்க, அதனால் அதை பற்றி பேசலை. அதுக்கப்புறமா இவர் வந்தார், மன்மோகன் சிங் வந்தார், திருப்பியும் அவங்களுடைய ஆட்சியில் இவங்க கூட்டணியில் இருந்ததுனால அதை பற்றி பேசலை. இப்போது டிஎம்கே எம்பிஸ் இவ்வளோ பேர் அங்கே போனாலும் கூட யாருக்குமே அங்கே ஒரு பதவி சுகம் அனுபவிக்க முடியல, கொள்ளையடிக்க முடியல, ஊழல் பண்ண முடியல. நரேந்திர மோடி நம்மளை உள்ளே சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி கருணாநிதி ஆகட்டும், கருணாநிதியுடைய பிள்ளை ஸ்டாலின் ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி கூட ஒரு கூட்டணி வச்சுக்கலான்னு யோசிக்க மாட்டேன்றாங்க. அப்போவே அவங்க கூட்டணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் டிஎம்கே வந்து ராஜா மாதிரி இன்னும் 4 பேர் அதை மினிஸ்டராக இருந்திருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அப்போது இந்த ஏமாற்றத்துலேருந்து அவங்கள இப்போ இந்த ஏமாற்றத்துலேருந்து
இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ மாநில சுயாட்சி பற்றி நம்ம பேசணும்னு சொன்னோன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் வெறி ஏற்படும் அப்படிங்கிறதுனால பார்க்குறாங்க. ஆனால் மாநில சுயாட்சி பற்றி அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ராஜமன்னார் கமிட்டி அப்படின்ட்டு ஒரு கருணாநிதி போட்டிருந்தார். அந்த கமிட்டியுடைய பரிந்துரைகள் படி தான் அவர் போட்டிருக்கிறாரு. அதுக்கு கருணாநிதி பேசும்போது என்ன சொன்னார், மாநில அரசுகள் தான் ஏழை பாழைகளுடன் அன்றாடம் இருக்கக்கூடியது, மத்திய அரசு இருக்காது. இதுக்கு அண்ணாதுரை எப்படி சொன்னார் அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்கிறாரு. அண்ணாதுரை சொன்னதா இவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். அதாவது ஏதோ ஒரு குடிசை பகுதியில் தீப்பத்தி எரிஞ்சிருச்சு சொன்னேன்னா 3ஆம் மாடியில் வசிக்கும் கோமான் என்ன செய்வார், ஏதோ வாசனை வருகிறதே, ஏதோ தீப்பிடித்து எரிந்தது போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துருவாங்களாம். அவங்க உடனே போய்ட்டு தீயை அணைக்க போக மாட்டாங்களாம். ஆனால் அந்த தீயை அணைக்க போய் அவங்களுக்கு உதவி செய்கிறது எல்லாமே மாநில அரசுகள் தான். மத்திய அரசு அந்த 3ஆவது மாடியில் வசிக்கிற கோமான் மாதிரி தான் இருப்பாங்க. இது என்ன மாதிரியான உதாரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் பூகம்பமோ இல்லைனா ஒரு சுனாமியோ வந்து சொன்னால் மத்திய அரசு உடனே ஓடி வராதா? தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மதக்கலவரம், டிஎம்கேவால் தூண்டப்பட்ட மதக்கலவரம் வருது அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு உள்ளே வராதா? இப்போ எப்படி வெஸ்ட் பெங்காலில் வரலையா? மத்திய அரசினுடைய கைகள் எல்லா இடத்துலையுமே இருக்கத்தான் இருக்கும். அந்த மாதிரி அவர் சொன்னாராம். அதே மாதிரி மாநில அரசின் உரிமைகளை கேட்பதற்கும் மாநில அரசின் உரிமைகளை காப்பதற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் எவ்வளவு பாஸ் ஆச்சு? 126க்கு 23ன்னு பாஸ் ஆச்சு. 126 பேர் ஓகேனாங்க, 23 பேர் நோ அப்படின்னாங்க. யாருமே இரட்டை நிலை எடுக்கலை அப்படின்னாங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த 1974 தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு நினைச்சு இப்போ இந்த தீர்மானம் அதை தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கு முன்னால் இவ்வளோ தீர்மானம் போட்டிங்களா? நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டிங்க, ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் போட்டிங்க, மும்மொழி கொள்கைக்கு எதிராக தீர்மானம் போட்டிங்க, நீட்டுக்கு எதிராக 2 தீர்மானம் போட்டிங்க. என்னங்க பண்ணீங்க? எங்கெங்க இப்போ கூட ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது கல்வியை சிதைக்கிற மாதிரி தான் நீட் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது அவருடைய புரிதல். அவரை விட நல்ல புரிதல் அவருடைய அதிகாரிகளுக்கு இருக்கு. அதிகாரிகள் நல்லா எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இவர் அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி ஏதாவது வாக்குகள் வாங்கலாம், அடுத்த முறை ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் அதை விடுங்க. தீர்மானம் போட்டுட்டு நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். மக்களுடைய வரிப்பணம் தானே இங்கே வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் தீர்மானம் போடுறீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஏதாவது உபயோகமான தீர்மானமாக போடணும். என்ன தீர்மானமாக போடணும்? தமிழ்நாடுல இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டேங்குது. இங்கே வர இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளி மாநிலங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டே கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்காரு தேசிய கல்விக் கொள்கையில். நீங்கள் 44,000 கோடி ரூபா பட்ஜெட் போடுறீங்க, அவங்க 2,000 கோடி ரூபா கொடுக்கலங்கிறது ஒரு பெரிய விஷயமா? யாராவது பாமரன்ட்டு போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவன் நம்புறானான்னு பாருங்கள். 44,000 கோடி ரூபா பட்ஜெட் போடுறீங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அவன் 2,000 ரூபா கொடுக்கல அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் கிடையாது. 2,000 ரூபாய்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. அது இல்லாமல் கூட உங்களால் பண்ண முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்க, மாநில உரிமை பறிக்கப்படுகிறது, அடிப்படை உரிமைகளுக்கு கூட நாங்கள் கையேந்தும் நிலை. என்ன கையேந்திருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு தான் இப்போ 9.69% எக்கனாமிக் க்ரோத் நம்ம காமிச்சிருக்கோமா நம்ம தமிழ்நாட்டில்? சொல்லுங்கள் நீங்கள். தமிழை காக்க வேண்டும், தமிழ் இனத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிறாங்களே, இவங்களுடைய ஆட்சியில் தமிழ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கடைசியாக தமிழ் இலக்கியம் எழுதியது யார்? கண்ணதாசனுக்கு அடுத்ததா. கண்ணதாசன் எழுதினது இலக்கியம். அவனுக்கு அடுத்ததா எவனாச்சும் ஒருத்தன் எழுதிருக்கிறானா? இங்கே எல்லாம் ஆபாச கவிஞர்கள் தான் இங்கே வந்திருக்கிறது. எல்லாம் தமிழ் அப்படின்னாலே ஆபாசம்ங்கிற அளவுக்கு இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கலைஞர் அவர்களை எதுவும் சொல்கிறீங்களா? என்ன கலைஞரையும் சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அதாவது இந்த ஆபாச ரசம் ஒன்று தான் தமிழ் இலக்கியம்ங்கிற அளவுக்கு இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பேரெல்லாம் சொல்லுவேன், வேண்டாம். எனக்கு தெரியும் எந்தெந்த கவிஞர்கள் எப்படிலாம் எழுதியிருக்கிறாங்கங்கிறது சொன்னேன்னா அப்புறம் கேவலப்பட்டு போடுவோம். வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஸோ தமிழுக்காக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ் இனம் எங்கேயா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு? அழித்தது நீங்கள். தமிழ் இனத்தை அழித்தது நீங்கள் தான். ஏன்னா இங்கே ஜாதி மத அடிப்படையில் 50% 69% ஆக்கி திறமையாக ரொம்ப அதிகமான திறமை உள்ளவர்களை தான் வெளிநாட்டுக்கு போக வச்சது யார்? இதே டிஎம்கே தான். அதே மாதிரி கல்வியில் மத வெறியை பரப்பினது யார்? இதே டிஎம்கே. உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அணி இலக்கணம் அப்படின்னு தமிழில் ஒன்று உண்டு. இந்த அணி இலக்கணம் அப்படின்னா
அது ஓகே, அது ஒரு 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 தமிழ் இலக்கணம் வந்து ரொம்ப பெருசு. தமிழ் இலக்கணம் மாதிரி வேறு எதுலையாவது இலக்கணம் இருக்காங்கிறதே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப செழிப்பான ஒரு இலக்கண செறிவு தமிழுக்கு உண்டு. அந்த அணி இலக்கணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு எதுக்குமே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சொற்றொடரை வச்சு தான் நாம் வந்து சொல்லுவோம். அதுக்கு என்ன போட்டாங்க தெரியுமா இவங்க? 1967 ஆசிரியர்கள் பயிற்சி பள்ளியில் தமிழ் ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டறையில் அவங்க சொல்லிக் கொடுத்த என்ன வாக்கியம் தெரியுமா? மதவெறியை தூண்டும் வாக்கியம் சொல்கிறேன். ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை நடராஜனையும் பீரங்கி வைத்து பிளக்கும் நாள் எந்நாளோ அந்நாளே பொன்னாள் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னால் என்ன இருந்தது சொல்லுங்கள்? அதுக்கு முன்னாலேயும் தமிழ் அணி இலக்கணம் இருந்தது. அணி இலக்கணத்தை நாங்களும் படிச்சிருக்கோம், எனக்கு முன்னால் இருக்கிறவங்களும் படிச்சிருக்கிறாங்க. ஊவை சாமிநாதர் காலத்துக்கு முன்னாலேருந்தே அணி இலக்கணம் இருக்குது. என்ன பண்ண, அது என்ன தெரியுமா? கூனி வந்தாள் திருமகள் வராதிராள், அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸில் போட்டுட்ருப்பாங்க. அதில் வந்து எந்த மத உணர்வும் புண்படுத்தப்படாது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மத உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அதை பண்ணிருக்கிறாங்க. அதாவது ஆரம்ப பள்ளியிலேயே நீங்கள் வந்து மத வெறியை திணிச்சு ஒரு மதத்துக்கு எதிராக நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் மாநில சுயாட்சி கேட்குறீங்க. மாநில சுயாட்சி உங்களுக்கு என்ன, மத்திய அரசுக்கு வந்து வெளியுறவுத்துறை, இராணுவம், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன்ஸு, இது 3 தான் அவங்க வச்சுக்குவாங்களா? அப்போது வாட் அபவுட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, வாட் அபவுட் சென்ட்ரலி கண்ட்ரோல்டு அண்டர்டேக்கிங்ஸு, அதாவது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸு, வாட் அபவுட் ரயில்வேஸு, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா? அதாவது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க, இந்தியா என்பது ஒரு நாடு. இவங்களுடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்தியாவை பார்ட்டாக பிரித்து எடுத்து அந்த ஃபார்மர் சோவியத் யூனியன் நாடுகள் வந்து பிரிஞ்சு போய் 16 செப்பரேட்டாக போச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா இன்றைக்கி அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு பக்கத்துலேருந்து பங்களாதேஷ், இந்த பக்கத்துலேருந்து பாகிஸ்தான் உள்ளே வரணும், வடக்குலேருந்து சைனாக்காரன் உள்ளே வருவான். நம்ம நாடும் பாகிஸ்தான் மாதிரி பண்ணிடணும், இல்லைன்னா சிரியா மாதிரி பண்ணிடணும் அப்படிங்கிறது இது. அதாவது ராகுல் காந்தியினுடைய ஒரிஜினல் ஐடியா இதுதான். அதாவது இந்திய நாட்டை சிதைக்க வேண்டும். அந்த ஒரு ஃபார்முலாவை, அந்த ஒரு சிந்தனையை இவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. தீர்மானங்கள் மூலமாக இவங்க பண்ணுறாங்க. ஏன் இது வந்து இதில் பண்ணலை? காங்கிரஸ் ஆளும் ஹிமாச்சல் பிரதேசத்துலேயோ இல்லைன்னா இதுலேயோ ஏன் பண்ணலை? ஏன் இவங்களுடைய தோழமை கட்சி ஆளுகிற மாநிலங்களில் பண்ணலை? தெலுங்கானாவில் கூட ஏன் பண்ணலையே? அப்போது இவங்க பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இவருக்கும் ராகுல் காந்திக்கும் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ராகுல் காந்தி சொல்கிறார் அப்படிங்கிறதுனால நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள்லாம் வருது. ஜிஎஸ்டி பற்றி அவர் பேசுகிறாரு. ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஜிஎஸ்டியில் உங்களுக்கு வந்து வருமான இழப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரியும். 2013 சிதம்பரம் அதை கொண்டு வந்த போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2013 உங்களுக்கு தெரியும், 14, 15 தெரியும், அப்புறம் 17 அவங்க கொண்டு வந்த பிறகு கூட 5 வருஷத்துக்கு உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணினீங்கிற கேள்வி வருமா வராதா? உங்களுடைய நிதி ஆதாரங்களை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும், வரி ஆதாரங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால தான். மற்ற எந்த மாநிலமும் சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு அவங்க அளவுக்கு புத்தி இல்லைங்கிறதான் அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு பொருளாதார குழு போட்டீங்க, 5 பேர் இருக்கிற பொருளாதார குழு, ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன், ஒரு ஜெர்மன்காரன், ஒரு இட்டாலியன்காரன், ஒரு இங்கிலீஷ்காரன், 2 தமிழ்காரன், இந்த மாதிரிலாம் இருந்தது. ஏதாவது உருப்படியாக அவங்க ஒரு யோசனை சொல்லியிருக்காங்களா? அவங்க என்ன யோசனை சொன்னாங்க? அவங்களுக்கு எவ்வளோ கோடி ரூபா பணம் கொடுக்குறீங்க? அதில் எவ்வளோ உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறது? இதெல்லாம் எனக்கு சொல்லணும். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.